ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளான இளம் பெண். அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேங்கிறதுக்கு அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா. புசியன்ட்ட சொல்லி புசியனை விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை ஏன்ட தொலைபேசியிலே சொன்னார். ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வாரா? எடப்பாடி பழனிசாமியின் நறு கேள்விகள். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழாவில் தனி மனித ஒழுக்கம் பற்றி பேசினாரே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். இது தாவேகாவில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளுக்கு தெரியுமா? இந்த பாடத்தை எடுப்பாரா திரு விஜய்? கேள்வி எழுப்பியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த இளம் பெண்ணை வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று ஒரு ஓட்டல் அறையில தங்க வைத்து, குறிப்பாக இந்த ஓட்டலுக்கு போற வழியிலேயே, அந்த விடுதிக்கு போற வழியிலேயே அவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குடித்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது அதுல மயக்க மருந்து கலந்திருக்கு அப்படின்னு. பிறகு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் அந்த விடுதியில தங்க வைத்து இருவர், ஒன்று பாலமுருகன், இன்னொன்று ஜெயபால், இந்த இருவரும் அந்த பெண் மீது ஒரு கொடூரமான பாலியல் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாலியல் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தும் கூட இவர்கள் கலந்து கொடுத்த இந்த மயக்க மருந்து இருக்கு இல்லையா, அது பலன் கொடுக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பெண் அதே தூத்துக்குடி மாவட்டம் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இதே ரசிகர் மன்றத்தில் இருந்து தற்போது தாவேகாவாக மாறி இருக்கக்கூடிய அந்த கட்சியில அவரும் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். தற்போது இவரை ஏமாற்றியவர்கள் யார் அப்படின்னா, இவர்களும் அதே பகுதியை சார்ந்த இந்த நான் சொன்ன இந்த பாலமுருகன், ஜெயபால் இருவருமே அதே தாவேகா பகுதியை சார்ந்த கட்சியில ஒரு நிர்வாகியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக இருப்பது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர்தான் இவருக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற செய்தி தான் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு வார காலமாக இந்த செய்தி ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருந்தது. ஆனாலும் கூட சில ஊடகங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த ஆட்சி அவலங்களுக்கு எதிராக சில செய்திகளை வெளியிடுகிற பொழுது அந்த ஊடகங்கள் இருட்டடிப்பு படக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம களத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மீண்டும் பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார். எதிர்க்கட்சியுடைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை இன்றைக்கு மக்களிடம் கொண்டு வந்து இரண்டு தரப்பும் சேர்த்திருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் தொடங்கி இருந்தார் இல்லையா. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில முதல் வழக்காக இந்த வழக்கு தற்போது கிடைத்திருக்கிறதா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரிடம், இந்த சரவணனிடம் போய் தன்னுடைய இந்த பாதிப்பை, பிரச்சனையை கொண்டு போய் சொல்றப்ப சரவணன் சொன்னதாக சொல்லப்பட்ட செய்திதான் இதைவிட அதிர்ச்சியின் உச்சம். இதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம், அமைச்சரிடம் பேசி தங்களுக்கு இந்த அரசாங்கத்துல ஒரு வேலை வாங்கி தருவதாக, அரசு வேலை வாங்கி தருவதாகவும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தன் கட்சியிலிருந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டு வந்ததற்கு உரிய நடவடிக்கை எடுக்காம இப்படி பேசியது கட்சி மேலிடம் பார்த்துக் கொள்ளும், அமைச்சர் பார்த்துக் கொள்வார், நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி. இதை எதையுமே முதல் முறையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திரு உதயநிதி அவர்களோ ஊடகங்களை சொல்லல. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஊடகத்திற்கு முன்னால் தோன்றி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே இவ்வளவு தகவலையும் சொல்றாங்க. 10 ஆண்டு காலம் இவங்க இந்த விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுதே இதில் பயணித்து வருகிறார்கள். பிறகு இந்த வெற்றி கொண்டாட்டம் மே 4 வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்க பங்கேற்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னது மே 3 இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் மே 4 இதை போய் நான் சொன்னால் இது என்னவாக பார்க்கப்படும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் எல்லாம் பங்கெடுத்த பிறகு நான் இதை கொண்டு போய் சொன்னால் இது என்னவாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதனால நான் 2-3 நாட்கள் எடுத்துக்கொண்டு இந்த தகவலை நான் வெளியிட்டேன். யாருக்கிட்ட, எம்எல்ஏ கிட்ட போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் இவர்களே ஊடகம் முன்னாடி தோன்றி சொல்லியிருக்காங்க. அப்ப ஊடகத்தின் முன்னால் தோன்றி உங்கள் கட்சியை சேர்ந்த
ஒரு பெண் எனக்கு பாலியல் குற்ற சம்பவம் என் மீது நடந்திருக்கிறது, அதற்கு காரணமானவர்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் சொன்ன மாதிரி இந்த பாலமுருகன் ஜெயபால் இருவரும் அதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எந்த இடத்திலுமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசவே இல்லை அப்படின்றதா இன்றைக்கு அதிர்ச்சியிலும் பிரதான இன்றைக்கு சிங்கப்பெண் அதனடிப்படையை தொடங்கி இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடந்த முறை ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தன் கட்சியிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவர்கள் மீது கடும் நடவடிக்கை நாங்க எடுப்போம் அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரானா? அப்படி திரு விஜய் அவர்கள் பேசவில்லை. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பாலியல் குற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா இல்லையா அப்படின்றத விசாரணை செய்யணுமா கூடாதா? பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஒரு பெண் வந்து பேசுகிற பொழுது, அல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து பேசுகிற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்காம இந்த பெண்ணை மிரட்டுற வரையில நீ எங்க போனாலும் போ, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு மிரட்டு மடியில பேசியது, மேல நம்முடைய ஆட்கள் தான் இருக்காங்க, நமக்கான அமைச்சர் மேல இருக்காங்க, எங்க போனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவர் பேசியது, அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருவதாக அவர் பேசியது, இது எல்லாம் இந்த குற்ற சம்பவத்துக்கு உடந்தையான சம்பவமா இல்லையா? குற்றம் செய்தது தவறென்றால் இந்த குற்ற சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்தது, இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப இந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா? இந்த எம்எல்ஏ உடைய பதவியை ராஜினாமா செய்யணுமா கூடாதா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்டிருக்கிறார். இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுப்பீர்களா? உரிய காலத்திற்குள் வழக்கு நடந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குமா? கடுமையான தண்டனை நீங்க மேடையில பேசினீர்களே, அந்த கடுமையான தண்டனை உங்களுக்கு கிடைக்குமா? இவ்வளவு ஒரு கேடு கெட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேவையா அப்படின்னு நம்ம கேட்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்ப குற்றவாளிகள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், உங்கள் கட்சியை சார்ந்த குற்றவாளிகளுக்கு உங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆதரவாக இருக்கிறார், உங்கள் கட்சியை சார்ந்த பெண்ணே பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை எதை பற்றியுமே திரு விஜய் அவர்கள் பேசவே இல்லை, கடந்து போயிருக்கிறார். அப்ப இந்த சிங்கப்பெண் அதனடிப்படையெல்லாம் நீங்கள் உருவாக்கியது சரி, ஆனால் அது மிக சரியாக வேலை செய்யுமா என்கிற கேள்விதான் இப்பொழுது எல்லா தரப்பிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதடிப்படை மாதிரியான இதையெல்லாம் உருவாக்கி நீங்கள் மற்ற குற்றவாளிகளை பிடிப்பது இருக்கட்டும், ஆனால் உங்கள் கட்சியில இருந்துட்டு இந்த பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் இந்த தனி ஒழுக்கம் சம்பந்தமான பாடம் எடுப்பாரா? இது அந்த கட்சியில இருப்பவர்களுக்கு பொருந்துமா அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிதாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.